நமக்கு பிடிச்ச ஒரு பைக்கை வாங்கி அதில் ஒரு லாங் ரைடு போகணுன்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். நம்மள மாதிரியே நிறைய பேர் அவங்களுக்கும் பிடிச்ச பைக்கை வாங்கியிருப்பாங்க. அப்படி நிறைய பேர் ஒரே பைக்கை வாங்கியிருந்தா அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே மாதிரியான பைக்ல ரைடு போனால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ரைடு தான் டிவிஎஸ் மோட்டார் சைக்கிள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுதான் AOG. AOGங்கிறது என்னன்னா அப்பாச்சி ஓனர்ஸ் குரூப். இந்தியாவில் இருக்கிற எல்லா அப்பாச்சி ஓனர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துக்கு வர வச்சு அவங்களோட ஒன்னா சேர்ந்து ரைட் பண்றது தாங்க இந்த AOG. கடந்த சில வருஷமா டிவிஎஸ் இந்த AOG ரைடை நார்த் இந்தியாவில், சவுத் இந்தியாவில், நிறைய சிட்டிஸ்ல அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல தனித்தனியாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிவிஎஸ் ஆரம்பிச்ச இந்த AOGல இப்போ கிட்டத்தட்ட 1,00,000 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. இந்த 1,00,000 மெம்பர்ஸ் ஜாயின் ஆனதை கொண்டாடுறதுக்காகவே மேங்களூர்ல ஒரு ஸ்பெஷலான ரைடை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டிவிஎஸ். இந்த ரைடுக்கு நீங்களும் வாங்கல, இந்த AOGயோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இம்மிடியேட்டா சென்னையிலேருந்து பெங்களூர் கிளம்பி போய் பெங்களூர்லேருந்து ஒரு ரைடு போகிறது தான் வந்து இந்த ட்ரிப்போட பிளான். அதுதான் இந்த ட்ரிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். கூகுள் மேப்ல என்னதான் 352 கிலோமீட்டர்னு காமிச்சிருந்தாலும் டிராவல் பண்ற டைம் பார்த்தா கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம்னு காமிச்சது. இது ரொம்பவே அதிகமான நேரம் தான். அதுக்கு காரணம் போற வழி எல்லாமே ஹில் ஸ்டேஷன்ஸ் தான். பெங்களூர்ல இருந்து அசன் வரையும் சூப்பரான ஹைவே தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அசன்ல இருந்து சக்லேஷ்பூர் வரையும் ரோட்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அதனால ஏகப்பட்ட டிராஃபிக், ரொம்ப மெதுவாக தான் போக முடியும். அதனால ரொம்ப ஏர்லியாவே கிளம்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஒரு நாள் முன்னாடியே நான் பெங்களூர் போய் ரீச் ஆயிட்டேன் சென்னையிலேருந்து. ஸோ பெங்களூரில் காலையில் 4 மணிக்கெல்லாம் கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். என்னோட டிவிஎஸ்லேருந்து ஒரு ரைடரும் இன்னொரு ரைடரும், மொத்தம் 3 ரைடர் சேர்ந்து ரைட் பண்ணுற மாதிரி. ஆனால் மேங்களூரில் ஏகப்பட்ட பேர் குறிப்பிட்ட டெஸ்டினேஷனுக்கு வந்துருவாங்கிறது தான் பிளான். பெங்களூர்லேருந்து மட்டும் இல்லைங்க, சென்னை, ஹைதராபாத், கோயம்புத்தூர், திருச்சி, கோவா, மதுரை, கன்னியாகுமரி அப்படின்னு ஏகப்பட்ட இடத்துல இருந்து எல்லாருமே அவங்கவுங்க ரைடை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. 4 மணிக்கு ஆரம்பிச்சதுனால டிராஃபிக் எதுவும் இல்லாததுனால ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டு நாங்கள் நெலமங்கலா ஜங்ஷனை ரீச் ஆகிட்டோம். அது வரைக்குமே ஒரு மிட் நைட்டில் ஓட்டிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. சூரியன் வெளியே வரவே இல்லை. நெலமங்கலா லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டு வெளியே வர ஆரம்பிச்சது. திடீர்னு சுற்றி பார்த்தா மொத்தமாகவே ஒரு மஞ்சள் ஆரஞ்சு கலரில் அப்படியே மொத்த இடமும் தெரிஞ்சுது. பைக்கை நிறுத்திட்டு அந்த அழகை பார்த்த ஒரு அனுபவமே ரொம்ப சூப்பராக இருந்தது. வெளிச்சம் வர வர எங்களுக்கு இன்னும் இந்த ரைடு மேலே இருக்கிற ஆர்வம் அதிகமாயிட்டே இருந்தது. அப்படியே ரைட் பண்ணி போயிட்டே இருந்தோம். ஸோ 4 மணிக்கு ரைடு ஆரம்பித்ததுனால கண்டிப்பாக பசிக்கும். அதனால் போகிற வழியிலேயே ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டலில் நிறுத்தி எல்லாரும் நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா மறுபடியும் ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, போனதோ வெயில் காலத்தில், அதனால் குளிர் அதிகமாக இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் அசன் போகிறதுக்குள்ளாரையே பயங்கரமான பனி. இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமாக குளிரவே ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் ரைடில் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தானே. ஒரு வழியாக சக்லேஷ்பூர் ரீச் ஆயாச்சு. ஆனால் சக்லேஷ்பூருக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு இன்னொரு சர்ப்ரைஸ் இருந்தது. என்னென்னா, சக்லேஷ்பூருக்கு அப்புறம் என்னதான் ஹில் ஸ்டேஷன்ஸாக இருந்தாலும் ரோட்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஹில் ஸ்டேஷனில் இருந்த நிறைய வளைவுகளும் ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக, ரொம்ப பச்சை பசேல்னு சுற்றி இருந்ததும், சைடில் நிறைய நதிகள் போனதும் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. அந்த ரைடை உண்மையிலே மறக்கவே முடியாது. அது வரைக்கும் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு தான் இருந்தது. ஆனால் ஆப்வியஸ்லி நம்ம மேங்களூர் போயிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக கடல் மட்டத்தை போய் ரீச் ஆகணுங்கிறதுனால கீழே இறங்கின உடனே மறுபடியும் வெயில் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் நிறைய டீஹைட்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. எப்பயுமே ரைடில் போகிறப்ப கண்டிப்பாக நீங்கள் யூஸ்வலாக குடிக்கிற தண்ணியை விட ரொம்ப அதிகமாக குடிக்கணும். நார்மலாக ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி லாங் ரைடில் 5 லிட்டர் வரையும் குடிக்கணும். ஏன்னா டீஹைட்ரேஷன் நிறையவே ஆகும். அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக மயக்கம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் நாங்கள் நடுவில் நிறைய இடத்துல நின்று நிறைய தண்ணி குடிச்சுக்கிட்டே போனோம். மேங்களூர் நெருங்கவே ஏகப்பட்ட ரைடர்ஸ் எங்களை சுற்றி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரோடு ஃபுல்லாக அப்பாச்சி தான். கிட்டத்தட்ட 120 அப்பாச்சி ரைடர்ஸ் வந்து மேங்களூரை வந்து சேர்ந்துட்டாங்க.
பார்க்கிங் லாட்ல இருந்த எல்லா அப்பாச்சியும் பார்த்தாவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்தியால இருந்து ஏகப்பட்ட இடத்துல இருந்து வந்த இந்த ரைடர்ஸ் எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்க. அது என்னன்னா அப்பாச்சி. வந்தவங்க எல்லாருக்கிட்டையும் அப்பாச்சி மேல இருந்த லவ் வந்து பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு ரொம்ப அன்போட அக்கறையோட அந்த பைக்ஸ் அவங்க பார்த்துக்கிட்டதும் அந்த பைக்ஸ் அவங்க ஓட்டிட்டு வந்ததும் என்னால் ஹைவேல பார்க்க முடிஞ்சது. எல்லாருமே ப்ராப்பரா ரைடிங் கியர்ஸ், ப்ராப்பரான சிக்னல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சூப்பரா ஓட்டிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் AOG ரைடுக்கு நான் இதை வந்து பார்க்கறதே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம ஊர்ல இருந்தே சென்னையிலேருந்து, மதுரையிலேருந்து, திருச்சியிலேருந்தும் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட பேசினதும் எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். டிவிஎஸ் அந்த ரிசார்ட்ல எல்லா ரைடர்ஸ்க்காக நிறைய கேம்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வந்த எல்லா ரைடர்ஸும் அவங்கவுங்க இஷ்டப்பட்ட கேம்ஸ்ல அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டும் சும்மா இருக்க முடியுமா? எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது வாட்டர் ஸ்போர்ட்ஸ் தான். அதுக்காக நான் என்ன பண்ணேன், ஜெட்ஸ்கீல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உடனே கடலுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரைடு போயிட்டு வந்தேன். பாருங்களேன். Don't wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well, I'ma make hella sure that I don't become you. I have no regrets, yeah, I'll tie up my chest. I'll never forget what it's like to be in debt. Been stabbed in the back bed, I'll show you what happens. Pass me the mic and I'll show you with action. I feel this pain, you already know. Turn that to gains, let my money show. I've got these things that I can't let go. Watch me turn this life into something that you can never own. I feel this pain, you already know. Turn that to gains, let my money show. I've got these things that I can't let go. Watch me turn this life into something that you can never own. டிவிஎஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்த கேம்லயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் என்னன்னா, ஒரு பைக்கோட டயரை கலட்டி திருப்பியும் மாட்டி அந்த பைக்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து திருப்பியும் பேடாக் ஸ்டாண்ட்ல நிறுத்துறது தான் ஒரு கேம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 டீமா பிரிச்சு அந்த டீமுக்கு ட்ரைனிங் கொடுத்து எப்படி ஒரு டயரை ரிமூவ் பண்றது, திருப்பி எப்படி ஃபிட் பண்றது நல்லா சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறமா யார் கம்மியான டைம்ல ஃப்ரண்ட் டயரை கலட்டி திருப்பியும் மாட்டி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து திருப்பியும் அந்த வண்டியை ப்ராப்பரா நிறுத்துறாங்களோ அவங்க தான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்ட் டேவோட டாஸ்க் என்னன்னா, ஒரு சின்ன ரைட். மேங்களூர்ல இருந்து மரவந்தே பீச் அப்படிங்கிற ஒரு இடம் தான். அந்த இடத்தோட ஹைலைட் என்னன்னா, லெஃப்ட் சைட்ல பீச், ரைட் சைட்ல ஒரு ஆறு. போற தூரம் மட்டும் 70 கிலோமீட்டர். ஸோ மொத்தமா 150 கிலோமீட்டர் ரைட். 120 ரைடர்ஸும் ஹைவேல அப்படியே ஒன்னா ரைட் பண்ணி போனதை பார்த்தா ஒரு பெரிய படையே வந்து போற மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பரான அனுபவமா இருந்தது. மரவந்தே பீச்சுக்கு போயிட்டு அங்க இருக்கிற இயற்கையான சூழலை ரசிச்சுட்டு திரும்பியும் வந்து மறுபடியும் எல்லாரும் கேம்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். சரி, இவ்வளவுதானா, கேம்ஸ் தானா அப்படின்னா அதுதான் இல்லைங்க. திடீர்னு டிவிஎஸ்ல இருந்து நிறைய அஃபீஷியல்ஸ் வந்து எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த எல்லா AOGலையுமே எல்லா ஓனர்ஸ் கிட்ட இருந்தும் நிறைய இன்புட்ஸை வந்து டிவிஎஸ் வாங்கும். அதாவது ஒவ்வொரு ஓனர்கிட்டையும் அவங்க பைக் எப்படி இருக்கு, அவங்க ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா என்ன மாதிரியான ப்ராப்ளம், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஓனர்ஸ் கிட்டையும் இன்புட்ஸை வாங்கி டிவிஎஸ் அதை வந்து அவங்களோட ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. நேராவே எல்லாரும் அவங்களுடைய சந்தோஷமான விஷயங்களும் சரி, அவங்க ஃபேஸ் பண்ண கஷ்டமான விஷயங்களும் சரி பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறைய பேர் காட்டமாவே கூட சில விஷயங்களை வந்து எடுத்து வச்சாங்க. எங்களுக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, எங்களுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கலன்னு. இருந்தாலும் எல்லார்கிட்டையும் காமனா அந்த வண்டியை எப்படியெல்லாம் ரசிச்சாங்க, எப்படியெல்லாம் ஓட்டினாங்க அப்படின்னு சொல்லி நிறையவே ஸ்டோரிஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஃபீட்பேக் செஷன் முடிஞ்ச உடனே பக்கத்துலேயே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். அதனால உடனே நேராக அந்த லைட் ஹவுஸ்க்கு போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணோம். அங்கிருந்து ஒரு 700 மீட்டர்ஸ் தான் அந்த லைட் ஹவுஸ். மொத்தம் மேங்களூரையும் பார்த்தோம் பாருங்க, அருமையான காட்சியாக இருந்தது அங்கிருந்து. ஸோ லைட் ஹவுஸ்லேருந்து திரும்பி வந்த உடனே டின்னர் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஃபீட்பேக் செஷன் முடிஞ்ச உடனே ஈவினிங் ஒரு சூப்பரான டின்னர் ப்ளஸ் ஒரு பயங்கரமான ஒரு புலியாட்டம். மேங்களூர் அப்படின்னாலே புலியாட்டத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு ரொம்ப விக்ரஸான, ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு புலியாட்டத்தை அன்னைக்கு ஈவினிங் பார்த்தோம். ரொம்பவே அருமையாக இருந்தது. ட்ரிப் இனிதே முடிந்தது. நீங்க ஒரு அப்பாச்சி ஓனரா இருந்தா, நீங்க ஒரு அப்பாச்சி பைக்கை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அப்பாச்சி ஓனர்ஸ் குரூப் அப்படிங்கிற குரூப்ல போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.
உங்கள் ஊரில் இருக்கிற டிவிஎஸ் ஷோரூம்லேயே போய் இதை பற்றி கேளுங்க. அவங்களே நிறைய லிங்க்ஸும் டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. அதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இமீடியட்டாக எந்தெந்த நாளில் எந்தெந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் ட்ரிப் நடக்குதுங்கிற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து சேரும். அது மூலயமா நீங்கள் டிவிஎஸ் கிட்டே டைரெக்டாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். எங்கள் கஸ்டமர்ஸோட ரொம்ப நெருங்கி இருக்கணும், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இந்த வண்டியிலேருந்து என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட ரொம்ப நெருங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த AOG ஆரம்பித்தோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க டிவிஎஸ். இதே மாதிரியான இன்னொரு ரைடில் நம்ம பார்ப்போம். நீங்கள் ஒரு டிவிஎஸ் ஓனராக இருந்தால் அடுத்த ஒரு AOGயில் உங்களை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் மோட்டார் விகடன் சேனலில் வர்ற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.